இதுல யாருக்கெல்லாம் தோனி பிடிக்கும்? பிடிக்கும். அதனால தோனி இந்திய அணிக்கு வெற்றி வாகை சூடி தருவார் அப்படிலாம் அந்த கமெண்டேட்டர் சொல்லிட்டே இருக்கிறார். இப்போ உங்க பக்கத்துல ஒரு ஃப்ரெண்டு உட்காந்துருக்காப்ல, அவர் டக்குன்னு சொல்றாப்ல, பாரு இப்போ தோனி டக் அவுட் ஆயிடுவான். உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? அவன் வாயை பத்துவீங்களா மாட்டீங்களா? ஏன்? தோனிக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லை. தோனி ஜார்க்கண்டுக்காரன், நம்மளால தமிழ்நாட்டில் உட்காந்துருக்காப்ல. மேட்ச் நடக்குது ஆஸ்திரேலியாவில், நமக்கு அவங்களுக்கு 5 மணி நேரம் வித்தியாசம். கோயம்புத்தூர் ஒரு ஊர் இருக்க விஷயமே தோனிக்கு தெரியுமான்னு தெரியாது. அதில் ஒருத்தர் ரூம் போட்டு உட்காந்து டிவியில் மேட்ச் பார்த்துட்டு இருக்காங்கிற தெரியவே தெரியாது, சம்பந்தமே இல்லை. ஆனாலும் கூட இவருக்கு கிரிக்கெட் தெரியாது, சும்மா பொழுதுபோக வந்தவன். கூட இருந்த குமார் மாப்பிள்ள மேட்ச் பார்க்குறேன் வாரியாங்கிறதுக்காக கூட வந்தவன் தான், அவனுக்கு கிரிக்கெட் தெரியாது. ஏன் வாயை பத்துறீங்க? கிரிக்கெட் தெரியாத ஒருத்தன், தோனி தெரியாத ஒருத்தன், ஆஸ்திரேலியா எங்க இருக்குன்னே தெரியாத ஒருத்தன், இவன் சொல்லி ஒன்றும் ஆக போறதுலாம் உங்களுக்கு தெரியும். ஆனாலும் கூட வாயை பத்துறீங்களே, ஏன்? தருத்திரம் முடிச்சு சொன்னது பழிச்சிருச்சுனான்னு பயம், ரைட்டா? அதனால வாயை பத்துறீங்க. யோசிச்சு பாருங்க, சம்பந்தமே இல்லாத எவனோ ஒருத்தர் சொல்ற வார்த்தையை தோனியை தாக்கிடுனா உங்களுக்கே நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே நான் ஜெயிக்கல ஜெயிக்கலன்னு, அது உங்களை காலி பண்ணிடாதா? காலி பண்ணிடாதா? சொல்லாதீங்க.